என்னடா கீரி பொட்டை ஒன்று கூனி கோரிட்டு நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இதுக்கு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வெள்ளை கழிச்சல் வந்துருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருப்போம். அது நிறையா ரெஸ்பான்ஸ் கிடச்சி அதே மருத்துவத்தை வச்சு தாங்க இப்போ நம்ம குணப்படுத்த போகிறோம். இதுதாங்க நம்ம கீரி போட்டிருக்க மோசன். இந்த மாணிக்கு வந்திருந்தாவே வெள்ளை கழிச்சல் தாங்க. வெள்ளை கழிச்சல் வந்த கோழியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தனியாக அடைச்சி போட்டுருங்க. ஏன்னா அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுலே பரவுங்க. தொற்று 5 மணிக்கு சல்லுன்னு பரவுங்க. இது நம்ம வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலந்துருக்குன்னு தெரியும். இதுதாங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமல்லி, கீழாநெல்லி, அப்புறம் வேப்பிலை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசிங்க. இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலையை பிச்சு கையாலே அப்படி நசுங்க. அந்த சாறு வர பதமாக பார்த்து அந்த அளவுக்கு நசுக்கி அப்படியே 2 உருண்டை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க. 3 நாள் ரெகுலராக திறந்து கொடுத்தீங்கன்னா சரியாயிடுங்க. முக்கியமான காரணம் வெள்ளைக்கழிச்சல் வந்தால் எதுவுமே வைக்காதீங்க, செரிமானம் ஆகாது. அப்படி மீறி வச்சிங்கன்னா இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பரவ ஆரம்பிக்குங்க. தண்ணி வந்து வெறும் தண்ணி பஞ்சப்பொடி போட்டு கலக்கி வைங்க. நம்ம தான் அப்படி தாங்க ரெக்கவர் பண்ணோம். நம்ம கீரி பட்டம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ வீடியோ பாருங்கள்.